Hi guys, இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா FCP ஓட டுட்டோரியல் இனிமேல் வந்துட்டு இருக்கும். யாருக்கு தேவையோ அதை பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா FCP ல இருக்க பேசிக் டுட்டோரியல். FCP ல என்டர் ஆன உடனே விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ண போறீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைப்ரரின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் we have to create a library. இப்போ வந்துட்டு இங்கே வந்து நான் நியூ கொடுக்குறேன், எடிட் டுட்டோரியல். உங்களுக்கு வந்து லைப்ரரி கிரியேட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவெண்ட். இப்போ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். லைக் என்ட்ரு கொடுத்தாலே அதை டைப் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ரா ஃபுட்டேஜஸ் எடிட், உங்களுக்கு என்ன நேம் செக்ரிகேட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். நியூ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா பீச் வீடியோஸ். ஸோ நான் வந்து பீச் கண்டென்ட்டாக போட போகிறேன். ரா ஃபுட்டேஜ்ன்றது தான் வந்து ஈவெண்ட்டோட நேம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் டைம் வந்து நம்மளுக்கு 0ல் தான் இருக்கும் போது வீடியோ ஃபார்மேட் வந்து வெர்டிக்கலாக என்ன ஆகும், நம்ம 1080p ST. நெக்ஸ்ட்டு 24 ஃப்ரேம்ஸாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஆப்பிள் ப்ரோரஸ் ஸ்டீரியோ 44. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். டைம் லைன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் செலக்டட் டைம் லைன். இது வந்து பிரைமரி டைம் லைன். இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபைல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் இங்கே இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் வரும். இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், அங்கே போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ரா ஃபுட்டேஜஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் இதுதான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் செலக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வீடியோஸ் வந்துடும். ஷார்ட்கட்டில் வேணும்னா Command+I கொடுத்தீங்கனாலும் வரும். அதில் போயிட்டு நீங்கள் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். ஆர் உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன்ஸும் வேணும்னா உங்கள் ஃபைண்டரில் போயிட்டு எந்த ஃபோல்டரில் இருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போங்க. ஜஸ்ட் எந்தெந்த ஃபைல்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். இதெல்லாம் தான் பேசிக் இம்போர்ட் பண்ணுற டெக்னிக்ஸ். ஃபைல்ஸ் வந்து FCPக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோரி லைனில் கொண்டு வரப்போம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் ட்ராக் பண்ணி நான் வைக்கலாம், எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு போகலாம்னா செலக்டட் டைம் லைனுக்குள்ள இருக்க நார்மல் இன்சர்ட் பண்ணுற ஒரு கிளிப். இந்த ஆப்ஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கிளிப் தான் எனக்கு வேணும்னு, இல்லை எனக்கு இந்த கிளிப் வேணும்னா இந்த கிளிப் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஒரு கிளிப்பை வந்து அதோட கடைசி ஃப்ரேமில் இருக்க வீடியோ வந்து இன்சர்ட் ஆகும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இங்கே இன்சர்ட் ஆகும். நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணாலும் நம்மளோட ஸ்கிம்மர் வந்து இங்கே வச்சிருந்தா கூட இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் தான் வரும். அதாவது லாஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் தி வீடியோ. இதுவே நீங்கள் வந்து இந்த இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே தான் ஸ்கிம்மர் வைக்கிறீங்க, எனக்கு வந்து வீடியோ இங்கே வரணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ இன்சர்ட் ஆகும். இந்த வீடியோ வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும், இந்த பீச் வீடியோ வந்து இந்த பீச் வீடியோவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். லைக் அதோட ஃபுல் லென்த் ஆஃப் தி வீடியோவை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ செலக்டட் டைம் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரைமரி டைம் லைன். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் எங்கே கிளிக் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு பிரைமரி டைம் லைனில் தான் வந்து வீடியோஸ் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ ஆடியோ லைன் வந்து நீங்க கேட்கலாம் எப்படி இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்க வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த கியூ கொடுத்தா நம்ம பிரைமரி லைன்ல போவோன்ற மாதிரி ஆடியோ வந்து அதோட லைன்ல வந்து செட் ஆயிடும். ஸோ ஆடியோ கொடுத்தீங்கன்னா அதோட பிரைமரி லைன்ல செட் ஆகும். உங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரைமரி டைம் லைன், இது வந்து செலக்டட் டைம் லைன். செலக்டட் டைம் லைன் தான் வந்து மேஜரா உங்க வீடியோ வந்து பிளே ஆக போகுது. இப்போ இந்த லேயருக்கு மேல இந்த வீடியோ வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த வீடியோ பிளே ஆகும் டவுட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லைன் தான் வச்சிருப்பீங்க. பட் இதுக்கு மேல ஒரு லைன் வைக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கறது இந்த வீடியோ தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிப்பு மாறிடும். ஸோ கிளிப்பு மாறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வீடியோ வில் பி சேஞ்ச் உங்களுக்கு. அதனால உங்களோட எடிட் எப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் நம்ம செட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோவை நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 23 செகண்ட்ஸ் கிட்ட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ ப்ளே பெரிய கிளிப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கிளிப்பை நான் கொஞ்சம் போட போகிறேன்னா, ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த போர்ஷன்லேருந்து எந்த போர்ஷன் வைக்க போகிறோன்றதுக்கு வைக்கணும். அதாவது வந்து ஐ, உங்களுக்கு எதுலேருந்து எது வைக்க வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ இது வைக்க போதும்னா ஓ கொடுத்தீங்கன்னா அவுட். ஐ வந்து இன், ஓ வந்து அவுட். ஸோ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே வீடியோ பிளேஸ் ஆகணுமோ அங்கே கியூ கொடுங்க. எங்கே உங்களுக்கு வேணுமோ பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோவை பாருங்கள்.
அவ்வளோதான் கைஸ். இந்த எபிசோடு வந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுற ஒரு டெக்னிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் we are going to file import and media. ஸோ வந்தோடனே இம்போர்ட் பண்ணுறீங்க ஃபைல்ஸை, ஜஸ்ட் உள்ளே வந்துடும். உள்ளே வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா உங்களுக்கு டைம்லைனில் கொண்டு வர போகிறீங்க. டைம்லைனுக்கு வந்து எதர் ட்ராக் ஆர் ட்ராப், அது இங்கே இருக்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லைனா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா QWED. நீங்கள் இங்கே போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து தான் பேசிக் ஷார்ட்கட்ஸ் கீ ஃபார் இம்போர்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த டெக்னிக்ஸு இல்லை இந்த FCPயில் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் இந்த இன்னொரு வீடியோவை தமிழில் போடுறேன். See you soon. Thank you.